ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதினா ரசம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். புதினா ஒரு கட்டு ஆஞ்சி அலம்பி வச்சுருக்கேன். 3 தக்காளி. அது வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் தனியா, ஒரு மிளகாய். இது வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு, மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. தேவையான பொருட்கள் இதான். நம்ம ஸ்டவ்வில் ரசம் வைக்க தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க அளவு ஒரு 5 பேருக்கு யூஸ் பண்ணலாம். தாராளமாக 5-6 பேர் சாப்பிடலாம். அந்த ரசம் வைக்கிற பாத்திரத்தில் புளியை நல்லா கரைச்சி கொட்டிக்கோங்க. கல்லுப்பு, தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். புளி பச்சை வாசனையும் மிளகாய் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். தக்காளியும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளே இது கொதிக்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம் இந்த புதினா ரசம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பக்கத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுண்டு இப்போ நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இந்த பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு. நான் மிளகு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா மிளகு காரம் பிடிக்கும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். நான் சும்மா டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் தனியாகவும் ஒரு மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. செவக்க வறுத்து அதை எடுத்துட்டு அதே பேனில் நம்ம புதினாவையும் போட்டு வதக்க போகிறோம். நல்லா செவக்க வறுத்த பிறகு இதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதே பேனில் இன்னும் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் பாட்டியோட ரெசிபி, எங்கள் அம்மாவோட அம்மா சகுந்தலா பாட்டியோட ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க செய்யும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த புதினா ரசம் செய்யும்போதெல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் வரும். எங்கள் ஆற்றுல எல்லாருமே அவங்கக்கிட்டேருந்து இந்த ரசத்தை நாங்கள் கற்றுனோம். எல்லாருமே அவங்கக்கிட்டேருந்து கற்றுட்டு தான் இதை செய்கிறோம். அவங்க ரொம்ப சுவையாக பண்ணுவாங்க. எது பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியே போடாமல் வெறும் மிளகு ஜீரகம் போட்டு கொட்டு ரசம்னு ஒன்று வைப்பாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ எவ்வளோ தான் டேஸ்ட்டாக நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும் பாட்டி கையால் சாப்பிட்ட அந்த டேஸ்ட் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. இந்த பக்கம் ரசம் நல்லா கொதிச்சிடுது. இப்போ இந்த பொருளெல்லாம் ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக நல்லா மழன்னு அரைச்சிக்க போகிறோம். ஜலம் விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு ரசத்தை சிம்மில் வச்சுக்கோங்க. அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சளி, இருமலுக்கு, இந்த கிளைமேட்டுக்கு, மார்கழி மாதம் மழை டைம்லலாம் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி உடம்பே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இதோட நல்ல முறுமுறுன்னு உருளைக்கிழங்கு ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரை, நல்ல முறுமுறுன்னு வெண்டைக்காய் கூட பொரியல் நல்லா பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே ஆற வச்ச எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன்
ஜீரகம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து வறுக்கலை. ஜீரகம் வந்து பச்சையாக ஆட் பண்ணி அரைச்சி சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வதக்கின புதினாவையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மழமழன்னு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. ஜலம் விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த அரைச்சதை. ஏன்னா இப்போ நம்ம ரசம் கொதிக்கும்போது இதை அரைச்சது தொகையல் மாதிரி இருக்கும். அது போட்ட உடனே கட்டி தட்டிடும். நல்லா கரைச்சிட்டு விட்டுட்டிங்கன்னா அது கட்டி தட்டாமல் நல்லா அதோட பிளெண்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் ஜலமும் சேர்க்க போகிறோம். நம்ம வேறு எதுவும் இதில் பருப்பு ஜலம்லாம் விட போகிறதில்ல. இதே நான் துவரம் பருப்பு வறுத்துட்டதுனால நான் பருப்பு ஜலம் விட போகிறதில்ல இதில். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு அலம்பி விட்டு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் உப்பு புளி காரம்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு மிளகு காரம் இன்னும் கொஞ்சம் பிடிக்கும்னா கூட நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் சிம்மிலேயே இருக்கட்டும். அது கொதிக்கக்கூடாது. இதை கரைச்சி விட்டதுக்கப்புறமா அது ஒரு நுரைச்சி வந்து ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு நம்ம. இப்போ அந்த பேன்லேயே நான் சும்மா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டுருக்கேன். நெய்யில் கூட தாளிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் விட்டு கூட நீங்கள் கடுகு, ஜீரகமும் 2 கறிவேப்பிலையும் தாளிச்சுக்கோங்க. தாளிக்கும் போது எப்போவுமே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு மாதிரி வாசமாக நல்லா இருக்கும் ரசம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது நல்லா பொரிஞ்ச உடனே இந்த தாளிப்பை அந்த ரசத்தில் சேர்த்துருங்க. இதில் வேறு எதுவும் தாளிக்க போகிறதில்ல. அவ்வளோதான், சிம்பிள் தான். கடுகும் ஜீரகமும் தான். இப்போ நுரைச்சி வந்துடுது பார்த்தீங்களா? அவ்வளோதான், நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். புதினா ரசம் ரெடி. சுட சுட சாதத்தில் இந்த மழைக்கோ குளிருக்கோ பனிக்காலத்துலேயோ சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. புதினா மிளகு ரெண்டுமே ஆட் ஆகிறதுனால சளிக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருக்கும் போது சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இது மற்ற ரசம் மாதிரி ரொம்ப தெளிவாக நீர் தண்ணியாக மேலே ரொம்ப தெளிவாலாம் கிடைக்காது. கொஞ்சம் வேணால் இருக்கும். உங்களுக்கு யாருக்காச்சும் குடிக்க கொடுக்கணுன்னா தெளிவாக கொஞ்சம் நேரம் வச்சுருந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு டம்ளரில் எடுத்து குடிக்கலாம். மற்றபடி கொஞ்சம் லைட் திக்னஸோடு தான் இந்த ரசம் இருக்கும். நான் ஒரே ஒரு புதினா போட்டேன், அது உழுந்துருத்தூல. நல்ல சுட சுட சாதத்தில் இதுக்கு தொட்டுக்க வந்து நான் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன். நெய் பிடிக்கும்னா நெய் விட்டு சாப்பிட்லாம் அந்த ரசத்தோட. இல்லை பிடிக்காதவா வெறும் ரசமே அப்படியே விட்டுக்கலாம். நல்ல தளர ரசத்தை விட்டுண்டு சுட சுட இந்த ரோஸ்ட்டை தொட்டுட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசம் யாராச்சும் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.